ஸ்தோத்திரம். அப்படி நாம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அவருடைய 22வது அதிகாரம் அவருடைய 37 முதல் 40 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் ஒருவர் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாய் யாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அல்லேலூயா. நாம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த விசுவாச வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கும், எங்கே முடியும் என்று சொல்லி நம்ம கையில் ஒன்றும் இல்லை. எப்படியோ வாழ்ந்தோம், எப்படியோ ஜீவித்தோம், ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம், ஓட வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருந்தோம். அப்படி ஓடிக்கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காலத்தில் வந்து நம்முடைய வாழ்வில் குறுக்கிட்டு நாம் தனிமையில் ஓடின இந்த ஓட்டத்தில் அவரும் நம்முடைய ஓட்டத்தில் இணைந்து இப்பொழுது முன்னால் ஓடிய வழியில் அல்ல, அவருடைய மேல் நாம் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமும் பாசத்தின் நிமித்தமும் அவர் நமக்கு அருளின இரட்சிப்பின் நிமித்தமும் அவரை சார்ந்து இந்த உலகத்தின் சகல காரியங்களையும் வெறுத்து முதன்மையாய் அவரை பிடித்து அவருடைய சீடர்களாய் பின் தொடர்ந்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட பெரிய தெய்வம் என்று சொல்லி பார்த்தோம். அந்த பெரிய தேவனிடத்திலே ஸ்தோத்திரம், நாம் என்ன வழிகளிலெல்லாம் பரிசுத்தம் உண்டாகும் என்று சொல்லுகின்ற காரியத்தை கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தெளிவாய் கொடுக்கிற வார்த்தை, நாம் அழைக்கப்பட்டு ஒரு வழியில ஓடுகிறோம். இந்த வழி நாம் திட்டம் பண்ணின வழி அல்ல. அல்லேலூயா. அதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் பிறப்பின் பொழுதே ஓட வேண்டும், பயணிக்க வேண்டும் என்று சொன்ன வழியிலே நாம் இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கவில்லை. இதை நல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ பொதுவாக ஒரே ஒரு கேள்வியை வச்சுட்டு இந்த வசனத்துக்குள்ள நான் போக ஆசைப்படுகின்றேன். யார் தேவனுடையவர்கள் என்று சொல்லுகின்ற கேள்வியை முன்வைத்து இந்த வசனத்துக்குள்ளே நாம் பயணிப்போம் என்று சொன்னால், நான் சொன்னது போல இந்த வழியில் நீங்கள் பிறப்புக்கு முன்னாடி உங்க தகப்பனோ தாயோ அவர்களுக்கு முன்பு முற்பிதாக்களோ சிந்தித்ததும் இல்லை, எண்ணி பார்த்ததும் இல்லை, அது கனவுல கூட தோன்றின விஷயம் அல்ல. நம்ம இன்னைக்கு பயணித்துட்டு இருக்கிற விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகின்ற நிலையில் இருக்கிற இந்த இடம் நாம் பூர்வ காலமாக தலைமுறை தலைமுறையாக பரம்பரையாக வழி நடந்து கொண்டிருக்கிற வழியிலே நாம் இன்றைக்கு நிற்கவில்லை. அல்லேலூயா. அதை நல்ல தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தீர்மானத்தின்படியே அழைக்கப்பட்டோம். அவருடைய மகிமை நம்மிலிருந்து விளங்க செய்யத்தக்க விதத்திலே அவர் நம்மிலே மகிமையாய் வெளிப்பட்டார். நம்மில் வெளிப்பட்ட தெய்வம் நம்மை கொண்டு தேசங்களிலே வெளிப்பட அவர் விரும்புகின்றார். அல்லேலூயா.
யாரிடத்திலே நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகின்றேன், நான் கிறிஸ்துவனுடையவன் கிறிஸ்துவனுடையவள் என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளிடத்திலும் இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நமக்கு பொதுவான பேர் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கின்றவர்கள், கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கின்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அந்த விசுவாச வாழ்வில் இன்னைக்கு நாம் பயணிக்கிற இந்த பயணத்தில் நம்ம முன்னோர்கள் பயணித்ததில் நம்ம பயணிக்கல. அல்லேலூயா. சில நேரம் வசனம் படித்திருக்கலாம், வேதாகமத்தை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கலாம், நல்ல மெமரி பண்ணி இருக்கலாம், வசனம் எல்லாம் தெளிவாய் தெரியலாம், நியாயப்பிரமாணங்கள் முழுமையும் நீங்கள் அரைத்து குடித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகின்றேன், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற அடையாளம் உள்ளவர்களாய் நின்று கொண்டிருக்கிற விசுவாச வாழ்க்கை உங்கள் பரம்பரையில் இருந்து தோன்றினது அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் தம்மிடத்தில் வந்த பொழுது தம்மை போலாக்கும்படிக்கு தம்முடைய கட்டளைக்குட்பட்டு நீங்களும் நானும் வாழும்படிக்கு அவருடைய வாசம் வீசுகின்ற தேசமெங்கும் அவருடைய நாமத்தின் வாசனையை பரப்புகின்ற, அவருடைய மகத்துவங்களை பரப்புகின்ற தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ யார் தேவனுடைய பிள்ளைகள்? நான் வாசித்த இந்த வசனத்தில் 2 பெரிய பிரதானமான வேலைகளை ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒன்று, நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. உன்னுடைய அன்பு எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் உனக்கு பிரியமான ஒருவர் மேல் இருக்கிறதோ அந்த அன்பை காட்டிலும் மேலாக நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற அன்பு, எந்த அன்பு அதிகமாயிருக்கிறது என்பது வேறொருவருக்கு தெரியாது. ஆனால் நமக்கு நல்லா தெரியும். நான் இன்னாரைத்தான் முதன்மையாய் நேசிக்கிறேன், முதன்மையாய் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறதே வெளியே பார்க்க முடியாது, அவரவருடைய இருதயத்திற்கு தெரியும். அப்படி நீங்கள் எந்த மனிதனை முதன்மையாய் நேசிக்கிறீர்களோ அதை காட்டிலும் ஒரு படி மேலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் தேவனை அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் பிரதானமான கட்டளையாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது, தேவனை எவ்வளவு தூரம் நீங்கள் நேசிக்கிறீர்களோ, தேவனை எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ, தேவனை எவ்வளவுக்கு அதிகமாய் சுமந்து கொண்டு செல்லுகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் பிறனிடத்திலும் நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களை நேசிப்பது போல, உங்கள் சரீரத்தை நேசிப்பது போல அவர்களையும் நேசியுங்கள். அல்லேலூயா. அப்போ அன்பே பிரதானமாகிய ஒன்றிலே கொண்டு ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அன்பே இல்லை, யாரும் என்னை நேசிக்கவில்லை, யாரும் அன்பு செலுத்தவில்லை என்று சொல்லுகின்ற வெறுமையில் தான் இந்த தேவனிடத்தில் நாம் வந்தோம். இந்த தேவனிடத்தில் நாம் புறப்பட்டு வந்த பொழுதோ, புறப்பட்டு வந்த காலம் முதல் இதுவரைக்கும் அவர் நம்மை சம்பூரணமாக சமாதானமாக எல்லா காரியத்திலும் பெர்ஃபெக்டாக அவருடைய அன்பை தந்து நம்மை போஷித்து இதுவரைக்கும் வழி நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி வந்திருந்த நம்மை பார்த்து அவர் மறுபடி சொல்லுகிற காரியம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நிலைத்திருக்கும்படிக்கு அவர் சொல்லுகிறார். முதல்ல தேவனை நேசியுங்கள், தேவனை அன்பு செலுத்துங்கள். 2வதாக பிறனை நீங்கள் உங்களை நேசிப்பது போல
பிறனையும் என்ன செய்யுங்கள்? நேசியுங்கள், அன்பு கூறுங்கள். அப்போ ரெண்டு காரியத்திலையும் என்ன இருக்கிறது? ரெண்டு விஷயம் இருக்கு. முதல் விஷயம் அவரை ஆராதிக்கின்ற ஆராதனை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை என்று நீங்களும் நானும் சொல்லலாம். ஆனால் ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆலயத்தில் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஆராதிக்கிற ஆராதனையை நான் சொல்லவில்லை. நீங்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், பேசும் பொழுதும், வேலைகளை செய்யும் பொழுதும், பயணங்களிலே பயணிக்கும் பொழுதும் தேவனோடு கூட இருக்கின்ற உறவு உங்களுக்கு எப்படி இருக்கிறது? தேவனை ஆராதிக்க முடிகிறதா? உணர்வுகளினாலே, பேச்சுக்களினாலே, எண்ணங்களினாலே, உங்களுடைய செய்கைகளினாலே தேவனை ஆராதிக்க முடிகிறதா என்று சொன்னால் அந்த ஆராதனையை தான் ஆண்டவர் உங்களில் என்னில் எதிர்பார்க்கின்றார். அல்லேலூயா. அந்த ஆராதனையை நாம் அவருக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க முடியாது. அவரை நேசிக்கிறவர்களாய் நாம் இருக்க முடியாது. அவரை அன்பு கூறுகிறவர்களாய் நாம் இருக்க முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படியானால் ஸ்தோத்திரம், நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் இடைவிடாத ஆராதனை செய்கின்ற ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இருக்கிறதா? நாம் மார்த்தட்டி சொல்லுகிறோம் நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி. ஆனால் பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, வறுமைகள் வரும் பொழுது, தரித்திரங்கள் வரும் பொழுது அவைகளை கொண்டு நமக்கு நேசமான தேவனிடத்தில் போய் அவரோடு கூட சம்பாசித்து அந்த சூழ்நிலையின் காரியங்களை கிறிஸ்து இயேசுவினால் மாற்றிக்கொள்ளக்கூடிய பலன் நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால் அவரை நேசிக்கின்ற அன்பு நமக்கு எங்கே இருக்கிறது? அவரை நேசிக்கின்ற நேசத்தினாலே நமக்குள்ளிருந்து எழும்புகின்ற அவரை ஆராதிக்கின்ற ஆராதனை முறைகள் எங்கே இருக்கிறது? தனிமையிலே ஆராதிக்கின்ற ஆராதனை இருக்கிறதா? தனிமையிலே அவரோடு கூட சம்பாசிக்கிற நேரம் இருக்கிறதா? அநேக நேரத்தில் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லியும் அநேகரை பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற அடையாளங்கள் இல்லை. அல்லேலூயா. ஏன் வாழ்க்கையில தோல்விகள்? ஏன் சில காரியத்தில் போராடி போராடி தோல்வி? ஏன் சில காரியத்தில் வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னார்? தேவன் இல்லாத சூழ்நிலைமைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளும். தேவன் இல்லாத நிலையில் தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அப்படித்தான் போகும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த உலகம் உங்களை பகைக்கும், உங்களை குற்றவாளிகளாய் சொல்லும், சிறைச்சாலையிலே போடுவார்கள், பலவிதமான புகார்களை கொடுப்பார்கள். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகம் என்னையும் அப்படித்தான் செய்தது. ஆனபடியினாலே நீங்கள் தைரியமாய் முன் செல்லுங்கள். காரணம், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு கூட கொஞ்ச நாள் அல்ல, பிரச்சனை இருக்கிற காலத்துல மட்டும் இல்ல, சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மரித்து போனவர் அல்ல. அவர் சொன்னார், நேற்றும் இன்றும் நாளை என்றென்றைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற ஒன்றுல நீங்களும் நானும் பரம்பரையா அப்பா சம்பாதிச்ச சம்பாத்தியத்தின் சொத்து வருகிறது போல நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கவில்லை. அதையும் தாண்டி ஆண்டவர் நம்மை இந்த இடத்துல கொண்டு நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு பின்னாடி ஒரு தேவனுடைய கரம் இருக்கிறது. அப்படி தேவனுடைய கரம் இருக்கிறதுனால நமக்கு ஒரு பொறுப்பும் இருக்கிறது. நாம் அவருடைய நாமத்தை, அவருடைய சமூகத்தை முழு இருதயத்தோடும் அன்பு கூறுகிறதற்காகவே அவர் நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. அவரை அன்பு கூறுகிறது போல பிறர்களையும் நாம் அன்பு செலுத்தவும் அன்பு கூறவும் தக்கதாக நம்மை அவர் அழைத்து அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியத்தையும்
இன்னைக்கு செய்ய முடிகிறதா? பல நேரத்தில், பல சூழ்நிலைமையில், பலவிதமான சந்தர்ப்பங்களில் நாம் மனிதனுடைய முயற்சிகளில் முயற்சித்து தோற்று போகிறோம். அதனால தான் நான் சொன்னேன், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற பெயரிலே தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. சொல்லிலே, பேச்சிலே, செயலிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய அடையாளங்கள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறது? நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் செயலிலோ தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் போல நம்முடைய வாழ்க்கை. அவருக்கும் நமக்கும் இடையில் பெரிய தூரம் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பகல் வேளையிலே என்னுடைய வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே அவர் அழைத்த பொழுது இருந்த அந்த அடி தூரம் இருக்கிறதா? இல்லை, அழைத்த நேரத்தில் நான் நன்னா ஆண்டவருடைய சித்தம் செய்தேன், இன்னைக்கு என்னால அவரோடு கூட பயணிக்க முடியவில்லை என்று சொல்லுகிற தொலை தூரங்கள் நமக்கு இடையிலே வந்திருக்கிறதா? அல்லேலூயா. அவரை நேசிக்கிறது போல மற்றவர்கள் செய்கிற தவறுகளையும் மன்னித்து நேசிக்க கூடிய இருதயங்கள் நமக்கு இருக்கிறதா? இவைகளை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இவைகள் ஒரு இவைகள் ஒரு மனிதனிடத்திலிருந்து நமக்குள்ளே வரவில்லை, தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. அப்ப அதற்கேற்றபடி நாம் போனால் மாத்திரமே நாம் யார்? தேவனுடைய பிள்ளைகள். இல்லைனா நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லியும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்று சொல்லுகிற இடத்தில் நாம் இருக்கிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. சில வசனங்களை வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போ இந்த தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற இடத்துல நாம் கொஞ்சம் கூட பிசகாம நிற்கணும்னா எது நம்மை அந்த இடத்துல நிறுத்துகிறது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்து இருக்கிறது. அவன் தேவனால் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி பிறப்படுத்தபடியினாலே அவன் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும், ஒரு தேவனுடைய பிள்ளையால் பாவம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா, தேவனுடைய பிள்ளையால் பாவம் செய்ய முடியவே முடியாது. காரணம், தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகின்ற அதிகாரமுடையவர்களாய் நீங்களும் நாளும் மாறும் பொழுது அந்த மாற்றத்துக்கு பின்பு ஒரு மனிதனுடைய பலனோ செல்வாக்கோ நம்மேல் வேலை செய்யவில்லை. பரலோக தேவனாகிய சர்வ வல்லவருடைய வித்து, இயேசு கிறிஸ்துவுடைய வித்து நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே அங்கே வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறதுனாலே அவன் தேவனால் பிறந்தவனாய் இருக்கிறான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் பாவம் என்று சொல்லி பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் என்ன? தவறுகளை மனிதன் பாவம் என்று நினைக்கின்றான். அல்லேலூயா. தவறு வேற, அக்கிரமங்கள் வேற, குறைவுகள் வேற, குற்றங்கள் வேற. இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தங்களும் அதனுடைய செயல் வடிவங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் மனிதன் நினைக்கிறான் குற்றம், அதாவது மனிதன் செய்கின்ற குறைவுகளை, ஐயோ நம்ம இப்படி இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி என்று மனிதன் என்ன செய்கின்றான்? மனிதனுடைய சிந்தையின்படி, மனிதனுடைய எண்ணங்களின்படி, மனிதனுடைய காரியங்களின்படி நாம் இதை செய்தோம் அதனால பாவி அப்படின்னு நினைக்கிறோம். அதல்ல. அல்லேலூயா. தேவன் தம்முடைய மனதிலே என்னுடைய பிள்ளை இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற எண்ணம் இருக்கிறது.
அந்த எண்ணத்தை நமக்குள்ளே ஒரு பாரமாக அந்த தேவனுடைய சித்தத்திற்கேற்றாற் போல நம்மை நடத்த அவர் தம்முடைய வித்தை நமக்குள்ளே கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சாராம்சங்களை நமக்குள்ளே இடுகிறார். அது பலன் கொடுக்கும்படி ஜெபிக்க பிரயாசப்படுகிறது, உபவாசிக்க பிரயாசப்படுகிறது, தேவ சப்தம் கேட்க பிரயாசப்படுகிறது, தேவனுடைய காரியங்களை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறது. ஆனால் அவைகளுக்கு விரோதமாக நம்முடைய சரீரமும் போராடி கொண்டிருக்கிறது, நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமாவும் போராடி கொண்டிருக்கிறது. அதுவோ தேவனை பிரியப்படுத்த ஆவியில் இருந்து போராடி கொண்டிருக்கிறது. ஆத்துமாவிலும் சரீரத்திலுமோ அது நேர் ஆப்போசிட்டா சரீரத்திற்கு வேண்டியவைகளை பிடித்து திணித்துக் கொள்ளுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரங்கள் இப்படிதான் போய் கொண்டிருக்கிறது. எப்படி? ஸ்தோத்திரம். பெரிய சபை கட்டிட்டு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய். தப்பு. அது அல்ல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தீர்மானிப்பது. அல்லேலூயா. நீ பாவம் செய்கின்ற இடத்துல அதே ஆலயத்தை கட்டுறதுனாலேயே இருக்க முடியும். அல்லேலூயா. கெட்டி சிலதை சாதிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால தேவ சித்தத்தை நிறைவேற்றி விட்டோம் என்பது அல்ல அர்த்தம். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு இமைப்பொழுதும், ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அவருடைய உள்ளத்தில் இருக்கிற ஏக்கத்தை நிறைவேற்றுகிறதே பாவமில்லாத வாழ்க்கை. ஆனா அதை முழு நிறைவோடு ஒரு மனிதன் செய்யணும்னா இந்த உலகம் முழுவதற்கும் ஆப்போசிட்டா தான் அவன் இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. முழு உலகம் இன்னைக்கு நம்ம சொல்றோம், ஐயோ இந்த குடும்பம் நமக்கு எதிராக இருக்கு, ஊழியத்தின் நிமித்தம் இல்ல. தேவனுடைய சித்தம் செய்ய நீங்களும் நானும் எப்போ புறப்படுகிறோமோ முழு உலகமும் நமக்கு எதிராகத்தான் இருக்கும். வார்த்தையிலும் சரி, பேச்சிலும் சரி, எண்ணத்திலும் சரி, அந்த காரியங்கள் முழுவதும் நமக்கு எதிராகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றோம்? மனுஷன் திருப்தி படுகிற இவன் எல்லாம் நல்லவப்பா அப்படின்னு சொல்லி மனிதன் நினைக்கின்ற பாரம்பரியத்திற்கு ஏதுவான காரியங்களை பிடித்து கொண்டு, ஐயோ நான் தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்து கொண்டிருக்கிறேன், தேவனை பிரியப்படுத்துகிற பிள்ளையாய் இருந்து கொண்டிருக்கிறேன், எனவே நான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி உலகம் தேடுகிற சகல காரியத்தையும் அடையாளமாக்கி நம்மை தேவனுடைய பிள்ளையாய் நிறுத்தி கொண்டிருக்கிறோம். இல்லை, தேவன் அப்படி உங்களையும் என்னையும் முன்குறித்து முன்னிறுத்தும்படிக்கு அழைக்கவில்லை. அல்லேலூயா. அந்த அழைப்பு வேற. அல்லேலூயா. அது எங்கேருந்து புறப்படும்னா அவர் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் நமக்குள்ள இயேசு அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு பிறப்பை உள்ள வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளுடைய வயிற்றிலே எப்படி இயேசு கிறிஸ்து உற்பத்தியானாரோ அதே வண்ணம் இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ஆன அந்த நேரத்தில் உங்களுக்குள்ளே அவருடைய பிறப்பை, அவருடைய தேவனால் பிறந்த அந்த பிறப்பை உள்ளே வைத்திருக்கிறார். ஆனா அது கொஞ்சம் கிருபை, கொஞ்சம் தரிசனம், கொஞ்சம் தேவபலன், கொஞ்சம் வல்லமை, கொஞ்சம் தீர்க்க தரிசனம், கொஞ்சம் கிருபைகளை எல்லாம் வாங்கின உடனே இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை சேர்த்து இணைத்து கொண்டு நான் இவைகளை எல்லாம் தேவனால் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்திரம் அந்த தேவனுடைய மகத்துவத்தின் இடத்திலிருந்து அப்படியே நம்முடைய உலக காரியங்கள் இணைத்து உலகத்தோடு ஒத்து ஓடுகின்ற நிலை தான் இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. அது முழுக்க முழுக்க வேதம் சொல்லுகிறது பாவம். அது முழுக்க முழுக்க பரிசுத்த தேவன் எச்சரிக்கின்றார் பாவம். அது ஒருவேளை நீங்க சாட்சி சொல்லலாம், எனக்கு ஆண்டவர் இதெல்லாம்
நல்லது. ஆனால் அவைகளினால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் முன்னேற்றமும் அடைவதில்லை என்பதை தெளிவாய் என்னை கேட்கின்ற தேவ ஜனமே அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் தந்தாரு, அதோடு விட்டு விடவில்லை. அந்த கிறிஸ்துவில் வளர, அந்த கிறிஸ்துவில் பலனடைய, அந்த கிறிஸ்துவுக்காக எதையும் சாதிக்க அவர் தம்முடைய ஆவியையும் நம்மில் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆவியினால மட்டுமே தேவ சித்தத்தை செய்ய முடியும். மாமிசத்தோடு ஓட நாம் பிரயாசப்பட்டோம், ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக முடியாது. இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள், பிரமாண்டமான ஊழியர்கள், இப்படி அப்படி என்று சொல்லி இருக்கிற எல்லாரையும் பார்க்கும் பொழுது அநேக நேரம் எதை பார்த்து சொல்லுகிறது? ஆத்துமாக்கள் திரளாய் போகிறார்கள், ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார். ஓ, சபை பெரிதாகிவிட்டது, ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார். அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நடக்கிறது, ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார். இல்லை சகோதரா சகோதரி, இல்லை. தேவன் உங்களை அழைத்த அழைப்பில் இருக்கின்ற நன்மைகள் இந்த உலகத்துக்குண்டானவைகள் அல்ல. நீங்கள் இந்த உலகத்தில் பல நேரம் தோற்று போனவர்களாகவே இருக்கலாம். இந்த உலகத்திற்கு முன்பு உலகம் கைகொட்டி சிரிக்கும், வேடிக்கை பார்க்கும், ஜாலியா நம்மை குறித்து பேசுவார்கள். பேசிட்டு போட்டும், அதில் நாம் தோற்று போவதல்ல தேவ சித்தம். அதில் நாம் தோற்றாலும் தோற்காத ஒரு இடத்தில் நம்மை நிறுத்தும்படிக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற பாவங்களை களையும்படிக்கு நம்மோடு கூட யுத்தம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் என்று, நமக்குள்ள இருக்கிற பாவ சுபாவங்களை, அழுக்குகளை களைந்து போட்டு நம்மை அவருக்கேற்ற பரிசுத்தத்திலே நிறுத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மில் போராடி கொண்டிருக்கிறார். தேவனுக்கேற்ற பிள்ளையாய், தேவனுக்கேற்ற அதிகாரமுடைய பிள்ளையாய் மாற்றும்படிக்கு நம்மில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாமோ அற்பமான உலக ஆசாபாசங்களை பிடித்துக் கொண்டு, உலகத்தில் உண்டான எல்லாவற்றையும் பிடித்துக் கொண்டு நானும் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, யார் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னா ரெண்டே ரெண்டு விஷயத்தில் ஆண்டவர் முன்னடக்குகிறார். ஒன்று, தேவனை ஆராதிக்கிறவனை அல்லாமல் வேறொருவன் தேவனுடைய மனிதன் அல்ல. தன்னுடைய உள்ளத்தாலும் தன்னுடைய சகல நன்மையாலும் அவரை ஆராதிக்கிற மனிதர்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள்? விரல் விட்டு எண்ணுகிற அளவிற்கு கூட இல்லாமல் போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் வருகிறதற்கே என்ன, எனக்கு காரு வாங்கணும், பங்களா வாங்கணும், கடன் தீரணும், பிரச்சனை மாறணும், இந்த தேவைகளுக்காகத்தான் ஆண்டவரை நாடி ஓடுகிறார்களே அல்லாமல் என் வாழ்வில் இருக்கிற கரைகளை நான் மாற்றி தேவனை போல் ஆக வேண்டும் என்று மனிதன் வரவில்லை. அதனால தான் நான் சொல்லுகின்றேன், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் கொடுத்த வாழ்க்கைக்கு ஈடானது அல்ல. அதனால தான் அதில் ஒரு மாற்றமும் பார்க்க முடியல. அல்லேலூயா. இப்போ நாம் எங்கே துவங்க வேண்டும்? நம்முடைய அழைப்பு எங்கே இருக்கிறது? நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லாத இடத்துல ஆண்டவர் இன்னைக்கு கொண்டு தேவனுடைய பிள்ளைன்னு வச்சிருக்கிறாரே, எதற்காக? முன்னாடி ஆண்டவர் அறிஞ்சி அவர்கள் ஜெபித்தது போல, அவர்கள் உபவாசித்தது போல, அவங்க ஆராதிச்சது போல, அவங்க ஊழியம் செய்தது போல, அவர்கள் ஃபேஷனா நடக்கிறது போல, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு ஆண்டவர் அழைக்கவில்லை, வேற ஒண்ணுக்கு அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது எங்கிருந்து கேட்க முடியும்னா, ஸ்தோத்திரம், தேவ சமூகத்தில் ஆவியில நிறைந்து ஆராதிச்சு அவரை நேசிச்சு அவரை நேசிக்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசாபாசங்களிலிருந்து நம்முடைய கண்ணு விலகி, ஓ பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல, எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எல்லா அதிகாரமும் உண்டு, ஆனாலும் எனக்கு இதெல்லாம் தகுதியா ஈராதது போல அவன் கண் பார்க்கின்ற அந்த கண்ணுக்குள்ள நம்முடைய கண்ணு வரணும். அல்லேலூயா.
சொல்ல, கிறிஸ்து இயேசுவுக்கு முன்னாடி எனக்கு இருந்த ஐஸ்வர்யங்களை எல்லாம் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், குப்பையும் சப்புமாய் எண்ணுகிறேன். அல்லேலூயா. ஒன்றுக்கும் யூஸ் இல்லாததாக நான் நினைக்கிறேன். எனக்கு இருக்கிற ஐஸ்வர்யங்களுக்கும் இந்த பக்கம் கிறிஸ்துவுக்கும் ஈக்குவலாக பார்த்தா கிறிஸ்துவுக்கு முன்னாடி இதெல்லாம் குறைவுள்ளதாய் பார்க்கிறேன் என்று சொல்லுகின்றான். அல்லேலூயா. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனை அன்பு கூறுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார், இந்த உலகத்திலே நமக்கு முன்னாடி பயணிக்கிற பலருடைய ஜெபத்தை போல நம்முடைய ஜெபங்கள் இருக்கிறதற்காக அழைக்கவில்லை. வேறுபட்ட ஒரு ஜெபம் நம்முடைய உதடுகளை வரும்படிக்கு அழைத்தார். யாரோ வாழ்ந்த வழியின்படி வாழும்படிக்கு நம்மை ஆண்டவர் அழைக்கவில்லை. வேறொரு வழியிலே உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த தனித்தன்மையான அழைப்பில் நீங்கள் நின்று பாருங்கள். இந்த உலகம் உங்களுக்கு எதிராகும், குடும்பம் உங்களுக்கு எதிராகும், ஆனால் எல்லாவற்றுக்கு மேலே ஒரு சர்வ வல்லமை உள்ள தெய்வம் உங்களோடு கூட கரம் கோர்த்து நிற்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுகிற நேரம் வரும். கண்ணை மூடி ஸ்தோத்திரம் எதுவுமே யோசிக்க முடியாத தருணங்கள் வரும். ஆனாலும் மறுநாளிலே உங்கள் கண்கள் ஆச்சரியத்தை காணும், உங்கள் செவிகள் அற்புதத்தை கேட்கும், உங்களுடைய வாழ்க்கை மேன்மைகளை காணும். அந்த அழைப்பிற்கு உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு என்ன பார்த்து வருகிற மேன்மைக்கு ஈடானது அல்ல. இல்லை, என்னை காட்டிலும் பெரிய பெரிய ஊழியர்களுக்கு இருக்கிற அழைப்புக்கு ஈக்குவலான விஷயம் அல்ல. உங்களை அழைத்து கொண்டு வச்சிருக்கிற ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு உங்களை கொண்டு வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை தயவு செய்து மறுபடி நான் சொல்லுகிறேன், அந்த திட்டத்தை அடையும்படிக்கு நீங்கள் தேவனிடத்தில் நெருங்குங்கள், தேவனை ஆராதியுங்கள், தேவனிடத்தில் சேருங்கள். தேவனிடத்தில் சேர சேர அவருக்குள்ளே இருக்கின்ற அந்த அன்பு நிறைவாய் உங்களிலே பெருகி வருவதை நீங்கள் உணர முடியும். அல்லேலூயா. மனிதன் அறியாத, மனிதன் நியாயம் தீர்க்க முடியாத, மனிதன் கிரகித்துக் கொள்ள முடியாத ஒரு ஊற்று உங்களிலே கிரியை செய்து கொண்டிருப்பதை நீங்கள் உணர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நிலைமை உங்களுக்குள்ளே வருமானால், நான் கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நிறைவு செய்து ஜெபிக்க விரும்புகிறேன் நேரமானபடினாலே. 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒரு சத்தமாக வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தின்படி வாசிக்கலாம். உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. யார் தேவனுடைய பிள்ளைகள்? யார் தேவனுடைய பிள்ளைகள்? புயல் வரம்ப காப்பாற்றப்பட்டது தேவனுடைய பிள்ளைகளா? அப்படி பார்த்தா நிறைய பேர் காப்பாற்றப்படுகிறார்கள். அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற காரியத்தில் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கிற இச்சையும் ஒளிந்து போகிற அளவிற்கு ஒரு மனிதன் தேவனை நேசிக்கிற நேசம் எங்கே எழும்புமோ, எங்கே புறப்படுமோ, அங்கே அந்த மனிதன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனாயிருப்பான். அவன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனானபடியினாலே அவன் எல்லாம் அந்த உலகத்தில் இருக்கிற இச்சைகள், ஆசாபாசங்கள் எல்லாம் ஒளிந்து போகும். ஆனால் அவனோ தேவ சித்தத்தின்படி ஓடினபடினால் வசனம் சொல்லுகிறது, என்றென்றைக்கும் தேவனுடைய பிள்ளையாய் நிலைத்து நிற்பான். அல்லேலூயா. வர்ற காய்ச்சலுக்கெல்லாம் அவன் அசந்து போக முடியாது. அடிக்கிற புயலுக்கெல்லாம் அசைற மாட்டான். ஏன்னா அவன் பலன் அவன் குடும்பத்தில் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளணும். மனிதன் அநேக நேரம் சொல்றான், என் குடும்பத்தை தெரியுமா, எனக்கு குடும்பம் தான் அந்த ஊர்லே பெருசு, இந்த உலகத்திலே எனக்கு தான் பெரிய இடம் இருக்கு எல்லாம் சொல்லலாம். ஒரு லூஸ் மோஷனுக்கு முன்னாடி நம்ம நிற்க முடியாது. ஒரு கைவலிக்கு முன்னாடி நம்ம நிற்க முடியாது. ஒரு விரல்ல வருகின்ற வியாதிக்கு நம்ம நிற்கவே முடியாது.
இப்படி இருக்கிறபடினாலே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உலகமும் அதன் ஆசாபாசங்களும் அதிலே இருக்கிறதான இச்சைகளும் ஒரு நாள் நிச்சயமாய் ஒளிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். யார் தேவனுடைய பிள்ளை? என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற இடத்துல தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும்படிக்கு பிரயாசப்படுகின்ற எண்ணம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால் அவனே தேவனுடைய பிள்ளை. இந்த உலக சொல்லுகின்ற சில தவறுகள் செய்துவிட்டான், அதனால அவன் பாவின்னு சொல்லுகின்றது அல்ல பாவம். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பைபிளை நல்ல வேதாகமத்தை நல்ல தெளிவாக படிங்க, இது நான் சொல்றது புரியும். அல்லேலூயா. தேவனுக்கு மனிதன் இன்றைக்கு சொல்லுகிற எதுவோ பாவமே கிடையாது, அது ஒரு செயல், அவ்வளவுதான். ஆனால் தேவன் விரும்புகிறதோ, அவர் விரும்புகிற எண்ணத்துக்கு எதிர்மறையாய் நிற்கிற அத்தனையும் பாவம். தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற அத்தனையும் பாவம். தேவனுக்கு விரோதமான எல்லாமே பகை. தேவனுக்கு பிரியமில்லாத அத்தனையும் பகையானால் அது எல்லாவற்றுக்கு பின்னாடி பாவமும் உண்டு, சாபமும் உண்டு. ரெண்டும் நம்மை பின்தொடரும். பாவமும் சாபமும் முறிக்கப்பட, பாவமும் சாபமும் ஒழிக்கப்பட இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அது நிச்சயம் அதனுடைய பலனும் உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகத்தக்கதாக நீ தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனாய் இருந்தால் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க முடியும். சபை சில திட்டங்களை சொல்லும், சங்கங்கள் சில திட்டங்களை சொல்லும், மனிதர்கள் சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லுகிறதெல்லாம் கேட்டு அது எல்லாத்திலையும் திருப்தி பட்டீங்கன்னா ஒன்றும் ஆண்டவரிடத்திலிருந்து வாங்க முடியாது. அல்லேலூயா. ஐஸ்வர்யவான லாசனையும் பாருங்க, ரெண்டு பேரும் உலகத்தில் ஐஸ்வர்யவானோ இருந்த எல்லா ஐஸ்வர்யத்தினாலும் சுகபோகமாய் வாழ்ந்தான், நிறைய நன்மைகளை செய்தான், நிறைய பேருக்கு கொடுத்தான். அதுல ஒருத்தன் தான் லாசரு. அவனுடைய பேர் பொறிக்கப்பட்டிருக்கு. அவனும் இவன் மேசையிலிருந்து விழுகின்ற அப்படின்னு சொன்னா ஒருவேளை அவன் கொடுத்திருக்கலாம், அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கொடுக்கிற அளவுக்கு இருந்தான். அவனிடத்திலிருந்து வாங்கி சாப்பிட்டு அவனும் ஒண்ணு இல்லாதவனா இருந்தான். உலகத்தின்படி என்ன சொல்லுவாங்க, தெம்மாடியா இருந்தான். அப்படின்னா ஒண்ணும் இல்லை, தெருவில் கிடந்தான் அப்படின்னு சொல்லுகிற இடத்தில் இருந்த லாசருவை பரலோக ராஜ்யம் பார்க்கும்போது சொல்லுச்சு, அவன் அன்னைக்கு ஒன்றும் இல்லாதவனா இருந்தான், இன்றைக்கோ ஆபிரகாமுடைய மடியிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றின இடத்துல அவனால இருக்க முடிஞ்சிச்சு. ஆனால் ஐஸ்வர்யவானோ பணம் கொடுத்தான், பொருள் கொடுத்தான், ஏழைகளுக்கெல்லாம் செய்தான், எல்லா உதவிகளையும் செய்தான். ஆனால் அவன் வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் இல்லாதபடினாலே அவன் தேவனுக்கு முன்பு நிற்க முடியல, அழிவுக்குத்தான் வந்தான். அல்லேலூயா. அவன் எரி நரகத்துக்கு தள்ளப்பட்டான், அழுகையும் பல்கடிப்பும் நிறைந்த இடத்துக்கு தள்ளப்பட்டான். அங்கே வேதனை இருந்தது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஓடுகிற ஓட்டம், நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகின்ற அந்த மார்தட்டி, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற மார்தட்டில் எதுல இருக்கணும்? தேவனை நேசிக்கிற இடத்துல இருக்கணும், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதுல இருக்கணும், அதற்கென்று பிரயாசப்படுகிற பிரயாசத்தில் இருக்கலாம். அந்த விஷயத்தில் இருந்தா அடையாளம் இந்த உலகம் முழுவதும் உங்களுக்கு எதிராகவே இருக்கும். அல்லேலூயா. அதை நீங்கள் பயபக்தியோடு தேவனுக்காக செய்ய நிற்பீர்களானால் நீங்கள் பூரணமான பலனை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு விசை கூட வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 1 யோவான் 2:17. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம். அப்படின்னா உலகத்துடைய சிந்தையும் உலகத்தினுடைய எல்லாம் அவனுடைய திட்டம் எல்லாமே அழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
என்றென்றைக்கும் அழியாமல் தேவர் சமூகத்தில் நிலைத்து நிற்பான். நம்ம அப்படியே செபிக்க போகிறோம். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி செபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்களை மூடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்திற்கு ஏற்றாற் போல ஓட, உம்முடைய விருப்பத்திற்கு ஏதுவாய் நான் ஓட, உம்முடைய விருப்பத்திற்கு ஏதுவாய் நிற்க எனக்கு ஒரு பலன் தாரும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரே ஓடுகிற மனிதர்களுடைய இஷ்டத்தின்படி சிலதை நான் பிடித்து கொள்ளக்கூடாதுப்பா. அது என்னுடைய அழைப்பு அல்ல. என்ன நீர் அழைச்ச அழைப்பில் அது கொடுக்கப்படவில்லை. அது கொடுக்கப்பட்டிருந்ததானா அது கூட வரட்டும். சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். அப்படி அவருடைய நீதியை தேடும்போ இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கோ இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகின்ற அந்த அதிகாரத்தை முன்னிட்டு ஆண்டவரே உலக காரியத்தை பிடித்துக் கொள்ளுகிறதே சாட்சியாய் அறிவித்துக் கொண்டிருக்கிற நிலைமை பெருகிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமைகள் மாற எங்கள் ஆவிக்குரிய சபைகள், எங்கள் ஆவிக்குரிய மண்டலங்கள் பரிசுத்த ஆவியானவரால் சுத்திகரிக்கப்படட்டும். அப்பா, நீர் அழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பரிசுத்த வித்து அவர்களுக்குள்ளிருந்தே பலன் செய்யட்டும், கிரியை செய்யட்டும், அற்புதத்தை காமிக்கட்டும், அதிசயத்தை நடப்பிக்கட்டும். நீர் அதிசயம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை தட்டி, ஏசப்பா அந்த வல்லமையை, அந்த பலனை எனக்குள்ள தாரும். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. அந்த பரிசுத்த ஆண்டவருடைய அழைப்பிலே உறுதிப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்தருளோ. மகிமையான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகளாய், யார் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற பட்டியலில் அப்பா கடைசி மட்டும் உலகத்தோடு கூட ஒளிந்து போகிறவர்களாய் இல்லாதபடிக்கு அப்பா ஸ்தோத்திரம். அப்பா எல்லாவற்றிலும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற இடத்துல உம்முடைய பிள்ளைகள் நிலைத்து நிற்கக்கூடிய வழிகளிலே ஓட ஆவியானவர் பலன் செய்வீராக. கிறிஸ்து இயேசு அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பலன் செய்வீராக. உம்முடைய வல்லமை, பரிசுத்த வித்தாகிய உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளே பிரகாசிக்கட்டும், எங்களுக்குள்ளே பெருகட்டும், எங்களுக்குள்ளே வளரட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதி. வார்த்தைகளை கேட்ட ஆண்டவரே ஸ்தோத்திர. இது தூரத்திலிருந்து கவனிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவினால் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை விட்டு துரத்த, அவைகளை மேற்கொள்ள, உலகத்தின் ஆசாபாசங்களிலிருந்து விடுபட, அவைகளுக்கு விலகி இருக்க என் தேவன் ஒரு தனித்தன்மையான அழைப்பை கொடுத்து ஆசீர்வதி.